மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த இரவெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளில், இந்த உயிர் தெரிந்த நாளிலே உம்மை உயர்த்தி காட்டும்படியாய் தேவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்ற வேளையில் கொண்டு வரும். வாகனத்தில் வருகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சுகபத்திரமாய் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். பாடுகிற பிள்ளைகள், ஆராதனை பகுதிகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் அமையப்படட்டும். இந்த நாளில் இந்த தீவுகள் நடக்கிற எல்லா ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஊழியக்காரர்கள் எடுத்து பயன்படுத்துவீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கடவுளே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கடவுளே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலவேளையில் நாம் கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை டியூட்ரானமி 7:14. தோத்திரம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். கடந்த வாரத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 2 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சில நிபந்தனைகளோடு கூட தேவன் நமக்கு தருகிற ஒன்று. ஆகவே இந்த நாளில், இந்த அருமையான கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசும்படி தேவனுடைய கரத்தில் நம்மை ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்தை மையமாக கொண்டு சில வார்த்தைகளை உங்களோடு கூட இந்த காலையில் பகிர்ந்து விடுகிறேன். ஒரு வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 45:22. யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அதற்கு கீழே இருக்கிற வார்த்தை வசனம் இப்படி சொல்லுகிறது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூமி எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க. நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு டென்ஷனே வருது. அப்புறம் ஐயா கோவப்படுறார், ஐயா அப்படி செய்கிறார், திட்டுறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதும், பிரச்சனையே இல்லை. நீங்கள் பேசுனீங்கன்னா போதும். வசனத்தை பாருங்கள். உங்கள் கையில் என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த வசனத்தின்படி நீங்கள் சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்க தான் எல்லாருமே, யாரும் சும்மா இருக்கிறவங்க இல்லை. அதனால் கொஞ்சம் வாயை திறந்து என்ன செய்யுங்க?
வாயை திறந்து. ஆமாம், பைபிள் வசனம் சொல்லும்போது பைபிளை பார்க்கணும். மற்றுள்ள நேரம் யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? என்னை பார், யோகம் வரும். நீ குனிஞ்சு இருந்தனா உனக்கு யோகம் வராது. என்னை பார், என் கண்ணை பார், என் அழகை பார், உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஜோக் சொல்கிறேன். அதனால் வசனம் படிக்கும்போது மட்டும் பைபிளை பாருங்கள். மற்றுள்ள நேரம் கொஞ்சம் உங்கள் முகம் என்ன பார்க்கட்டும். நான் என்ன ஒருத்தனை பாருங்கள். நான் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கேன். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், என்ன சொல்லுகிறது? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி பார்க்கணும்? என்னை நோக்கி. நான் சொல்றேன், என்னை நோக்கி. என்ன நோக்கி பார்த்தேன்னா ஒன்றும் கிடைக்காது. யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ரட்சிப்பு நமக்கு ஏற்கனவே கிடைத்திட்டு. நீங்களும் நானும் இயேசுவை அறியாதபடி வாழ்ந்து வந்தோம். இயேசுவின் வசனம் கேட்கப்பட்டோம். இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டோம். இயேசு நல்லவர் என்பதை தெரிந்து கொண்டோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மனுஷனை அல்ல நோக்கி பார்த்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜீவனுள்ள தெய்வனை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? தோத்திரம். 2 காரியத்தை குறித்து தாவீது சொல்கிறார். அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தெரியுமா? யார் இந்த அவர்கள் என்றால் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு என்ன செய்வார்கள்? மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள். நான் கர்த்தரை தேடினேன். 4 வசனத்துல 4 காரியங்களை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யார் பிரகாசம் அடைவார்கள், யார் வெட்கப்பட மாட்டார்கள் என்பதை குறித்து இந்த தாவீது இந்த 34ஆம் சங்கீதத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த 34ஆம் சங்கீதத்தின் அந்த அடைப்பு குறிக்குள் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடினதான சங்கீதம். தாவீதுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்றால், அவன் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையிலே தோத்திரம் வனாந்திரத்தில் வனாந்திரத்திற்கு விரட்டப்பட்ட நேரத்தில் அவனால் பாடப்பட்டதான ஒரு சங்கீதம் இந்த 34ஆம் சங்கீதம். இந்த 34ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பல வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். பல வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வசனம் எந்த வசனம்? இந்த 34ஆம் சங்கீதத்தில் என்று கேட்டால் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை சொல்லுவார்கள். 10ஆம் வசனத்தை சொல்லுவாங்க. என்ன வசனம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும்
ஸோ இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானே? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்த வசனம் பிடிக்கட்டும், அது நல்லதுதான். அந்த வசனம் மாறாதது, அது உண்மையா. கர்த்தர் நம்மை பசிவில வருந்து விடாதபடி நம்மை காக்கிறவர் தான். ஆனால் தாவீது சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் என்று சொன்னதான வார்த்தைக்கு தான் முந்தின 4 வசனங்களை உங்களுக்கு அடிக்கோர் காட்டினேன். யார் அவர்கள் என்றால், கர்த்தரை துதிக்கிறவர்கள், எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்கள். கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அப்படி ஆத்துமா பலன் கொள்ளும். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? அவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளையினுடைய அனுபவம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு. அவர்கள் அவரை என்ன செய்தார்கள்? நோக்கி பார்த்தார்கள். யார் அவரை நோக்கி பார்த்தார்கள்? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னவர்கள், கர்த்தருக்குள்ளின் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று சொன்னவர்கள் யாரை நோக்கி பார்ப்பாங்க? கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க. இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளையை, உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீ குடியிருக்கிற பகுதியில நீ வெட்கமடையாதபடிக்கு, தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிற காரியம், எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்காத, கர்த்தருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் முகத்தை ஆண்டவர் எப்படி இருளடைய விட மாட்டார். உன் முகத்தை ஆண்டவர் இருளடைய விட மாட்டார். உன் முகம் பிரகாசமாயிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்ததா? உதித்தது. அப்ப எழும்பணும் ஆண்டவருக்காக. நீ எழும்பி ஆண்டவரை நோக்கி பார், மனுஷனை நோக்கி பார்க்காத. தாவீது சொல்கிறான் 121 சங்கீதம் 1-2 வசனங்களில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஹெல்ப். ஒரு ஹெல்ப் எங்கிருந்து வருது தெரியுமா? ஆண்டவரிடத்திலிருந்து தான். அப்போ ஹெல்ப் உனக்கு மனுஷனிடத்திலிருந்து வருவது அல்ல, கர்த்தரிடத்தில் வரணும்னா நீ கர்த்தரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார், அவரை பார். அவர் பூரண அழகுள்ள தேவன், அவர் அன்பில் சிறந்த தேவன், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் உன்னை கரம் நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை பார்த்தனா போதும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலையில நாம் இன்றைக்கு யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனையா, கர்த்தரையா? உன்னை உண்டாக்கினவரை நீ நோக்கி பார்த்தாய் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார், மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை உதாரணமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இருண்ட கண்டம் என்று சொன்னால் அது ஆப்பிரிக்கா என்று சொல்லுவார்கள். அந்த கண்டம் மிகவும் கொடூரமான கண்டம். ஒரு காலத்தில் சுவிசேஷம் அங்கே போவதற்கு முன்பதாக, டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற மிஷனரிகள் அங்கே போவதற்கு முன்பதாக, அங்கே மக்கள் வந்து மனிதர்களாக அடித்து புசித்து சமைத்து தின்ற காலம். இப்படிப்பட்ட காலத்தில் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான மிஷனரி அந்த தேசத்திற்கு கடந்து போனார். அந்த தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படியே காலம் கடந்து போன பிறகு அந்த தேசத்தில் மறுபடியும் ஒரு இருண்ட கண்டம் போல இருள் சூழ்ந்த நிலைமையில காணப்பட்டது. அப்போது அந்த தேசத்தில் இன்னொரு பயங்கரமான கொடுமை என்னவென்று சொன்னால், இரட்டை குழந்தைகள் பிறப்பார்களே, ஆனால் அந்த இரட்டை குழந்தைகளை உடனடியாகவே கழுத்தை வெட்டி கொலை செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை அந்த தேசத்தில் காணப்பட்ட போது, அங்கே ஒரு மிஷனரியாக ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப பெண்மணி கடந்து போனார். மேரி ஸ்லேசர் என்கிற ஒரு வாலிப பெண். அங்கே போய் இந்த நிலைமையை கண்டவர்கள் மனம் பதறி, ஐயோ, மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்டதான இந்த பச்சிளங்குழந்தை, தேவன் கொடுத்ததான இந்த பரிசு பொருட்களை இப்படி அநியாயமாய் கொலை செய்கிறார்களே என்று சொல்லி, இந்த அம்மா ஒவ்வொரு வீடாக ஏறி போய் இது தவறு, இது பாவம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பச்சிளங்குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அப்போது பலர் சொன்னாங்க, இல்லை, இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் உன்னை கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லி
அந்த அம்மா சொன்னாங்க, என்னை கொலை செய்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் வந்த வேலையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வைராக்கியமா இந்த தேசத்தில் நின்று இந்த ஒரு காரியத்தை செய்ய விடாதபடிக்கு அவர்கள் தடுத்தார்கள். அவர்களை குறித்து சொல்லும்போது அவள் சொல்லுகிறார்கள், அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பார்களாம். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த நாளில் நான் எங்கே போகணும், என்ன செய்யணும், நீர் எனக்கு கற்றுத்தாரும் சொல்லித்தாரும் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாய் அந்த தாய் அந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஏராளமான பிள்ளைகள், ஏராளமான சிறு குழந்தைகள் காப்பாற்றப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. இன்றைக்கு ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இப்பேற்பட்டவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்ததினாலே. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமையிலும், நீ எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு நீ ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் உன்னை ஒரு நாளும் உலகத்துக்கு முன்பதாக தலை குனிய விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 123ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை யாராவது ஒருவர் நிதானமாய் நிறுத்தி படித்தீர்களானால் மிக பிரயோஜனமா இருக்கும். சத்தமா படிச்சீங்கன்னா இன்னும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 123ஆம் சங்கீதம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்க. நல்லா கவனிங்க. இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? இப்ப பைபிளை பார்த்து சொல்லணும். என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற வாசமா இருக்கிறவரே உம்மிடத்தில். அப்ப யாரை பார்த்து கண்ணை ஏறெடுக்கணும்? நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மிடத்தில் என் கண்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏறெடுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு 2 என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு 2 பேரை குறித்து, வேலைக்காரன் வேலைக்காரி, அவர்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றார்? இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கை. நல்லா கவனிங்க. ஒரு வேலை செய்கிறான், ஒரு எஜமானுக்கு கீழே. அந்த எஜமானுடைய கையை ஒரு வேலைக்காரன் என்ன செய்கிறானா? நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. வேலைக்காரன் வேலைக்காரி எஜமாட்டியின் கைகளில் இருந்து தனக்கு உதவி கிடைக்கும் வரையிலும் அவன் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறானோ அதை விட மேலாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கும்? யாரை நோக்கி இருக்கும்? அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலையிலே யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அப்படின்னா எனக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், எனக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும், எனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் உம்மை நான் என்ன செய்வதில்லை, உம்மை நான் என்ன செய்வதில்லை, போக விடுவதில்லை. அப்படின்னா அவரையே நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? உதவிகளுக்காக மனுஷனை தேடுகிறோம். இந்த மனுஷனிடத்திலிருந்து நமக்கு உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். நல்லதுதான். ஆனால் அந்த உதவிகளும் ஒத்தாசைகளும்
நமக்கு மனுஷனிடத்திலிருந்து சில வேலைகளில் கிடைக்காமற் போகும்போது நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவல்ல, ஆண்டவரை நோக்கி நீ பார்த்தால் ஆண்டவர் உனக்கு உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதபடிக்கு உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலையில தேவனை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார். தாவீது சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகல. நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய முகத்தை தேடுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவன் பிரகாசமாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையில வேலைக்காரரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி கைகளை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது போல, நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறும் வரையிலும், தேவனிடத்திலிருந்து நன்மை பெறும் வரையிலும், தேவனிடத்திலிருந்து ஜெபம் கேட்க பெறும் வரையிலும் நாம் ஆருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால் இரண்டாவது நீ செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து வேத நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யாராவது ஒருவர் 49 ஐசாயா 49:18. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? உன் கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, எங்க பார்க்கணும்? உன்னை சுற்றிலும் பார். நல்லா கவனிக்க, யாரை பார்க்கணும்? நீ இருக்கிற இடத்தை இன்னைக்கு நேர பார்க்க. நீ ஆண்டவரை பார்த்தது உண்மை போதும். இப்ப உன்னை சுத்தி கொஞ்சம் பார். உன்னை சுத்தி யார் இருக்கிறா? உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உன்னை சுற்றிலும் இயேசுவை அறியாத நிலைமையில் இருக்கிற மக்கள் எந்த அளவு இருக்கிறார்கள்? அவர்களை கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? பார்க்க சொல்றாரு. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேர கிளம்புனா நேர வீட்டை விட்டு கிளம்புனா நேர சர்ச்சுக்கு வரோம். கரெக்டு தான், நல்லது தான். கொஞ்சம் வரும்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பாருங்க. இன்னைக்கு காலையில் நாங்கள் புறப்பட்டு வரும்போது ஆட்டோவில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க மக்கள், ஒரே யூனிஃபார்மில். இங்கே மைதானத்தில் ஒரே கூட்டம், ரெண்டு பக்கம் பார்த்துட்டு வர, ரெண்டு பக்கமும் கூட்டமாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் கூட்டம். எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு. எத்தனை மணிக்கு தெரியுமா? எத்தனை மணிக்குமா? எத்தனை மணிக்குடா வந்தோம் நம்ம? 7:30. அவங்க எங்க இருந்து வந்தவங்க இல்ல, துஷ்னாபாத் ஏரியாவில், இந்த பக்கம் பர்மநாலா பக்கம், கொடியாக்காடு பக்கம், அவ்வளவு தூரத்தில் இருந்து 7:30 மணிக்கு எங்க வந்துட்டாங்க? நான் சுத்தி பார்க்குறவங்கள. நம்ம எப்போ வந்தோம்? ஆராதனைக்கு நம்ம எப்போ வந்தோம்? உங்களை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவரு எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன். யாரை பார்க்கிறேன்? என்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கிறேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்படியே நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்க கஷ்டப்படுறாங்களா? அவங்க வியாதியா இருக்கிறாங்களா? அவங்க சாப்பிட்டாங்களா?
அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன என்பதை என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கிறோமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம சுத்தில எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க. நம்ம அவங்களை என்னைக்காவது நம்ம நோக்கி பார்த்திருக்கிறோமா? ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இனி இயேசுவை அறியாதபடி எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களை பார்த்து ஒரு நாளாவது அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறோமா? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் சுற்றிலும் பார், சுற்றி பார். நீங்க நிறைய சுத்தி பார்க்கிறதுக்கு போறாங்க, நிறைய இடத்துக்கு போறாங்க, சுத்தி பார்க்குங்க, நல்லதுதான். ஆனா சுத்தி பார்ப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தை குறித்து நல்லா தெரிஞ்சிட்டு போகணும். அப்பதான் நம்ம சுத்தி பார்த்ததில் அர்த்தம் உண்டு. ஆழம் தெரியாம என்ன செய்யக்கூடாது, காலை வைக்கக்கூடாது. அதே மாதிரி தெரியாம சில இடத்துல போய் அநேகர் என்ன செஞ்சிடறாங்க, 2-3 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் செய்தித்தாள் நியூஸ் பார்த்தேன். ஒரு சுற்றுலா பயணம் பஸ்ஸு வந்த ஒரு பஸ்ஸு, இது எந்த இடத்துல எனக்கு தெரியல, கூகுள் மேப் போட்டுட்டு வந்திருக்கிறான். ரூட்டு மாதிரி வந்து மேப்பே தப்பா போய் ஒரு விபத்துக்குள்ள மாறிட்டு அப்படின்னு சொல்லி. சரியா? வண்டி ஓட்டுற நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், வண்டியை ஓட்டும் போது முன்னால தான் என்ன செய்வோம் பாப்பா. அப்ப எல்லாம் ஆண்டவர் பாஸ் ஐயா சொல்லியிருக்காரு, சுத்தி பார்த்துட்டு போ, அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னா நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா சுத்தி பார்க்க சொல்றது என்னன்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய நிலைமைய முதலாவது நாம் நன்கு அறிய வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய நிலைமைய நல்ல தெரியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் என்ன செய்கிறார்கள். உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க, உங்க சுத்தில உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்க. ரட்சிக்கப்பட வராங்க, ஆண்டவர் அறியாதவங்க வர்றாங்க, உங்க சொந்தக்காரங்க வராங்க. ஆனா ஆண்டவர் அறியாதவர்கள் எத்தனையோ பேர் வரும்போது நாம் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்றோமா? நம்முடைய பாரம் எல்லாம் ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கெட்டு போகக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மக்களை நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும், திரும்பி பாருங்க. பாருங்க அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்றீங்களா? இப்ப கேட்கிறேன், உங்க உங்க வீட்டுக்கு வலது புறத்தில் இருக்க உங்க வீட்டுக்காரங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க வீட்டுக்கு வலது புறத்தில் இருக்கிறவங்க வீடுக்காரங்க பேரு தெரியும். சரியா? நிறைய பேருக்கு தெரியல. இடது புறத்துல லெப்ட் சைடு, ஏன் முன்னால பின்னால, உங்க வீட்டுக்கு முன்னால பின்னால சைடுல எல்லாம் ஆள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அவங்க பேர் தெரியுமா? தெரியல. தெரியல. சிலருக்கு பக்கத்து வீட்டுல தான் இவங்க இருக்காங்களான்னு கூட தெரியாது. முதல்ல அதை தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க பேரை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்க சுற்றிலும் பாருங்க அந்த ஜனங்களை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். நாங்கள் ஜெபம் பண்ண இப்படி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிறவங்க பேர் சொல்லி தான் ஜெபம் பண்றோம். சைடில் இருக்கிறவங்க ஜெபம் பண்றேன், பழக்கடைக்காரங்களுக்கு ஜெபம் பண்றேன். தோத்திர முன்னால ரோடு தான் எங்களுக்கு, ஆனாலும் அந்த ரோட்ல போற வாகனத்தில் போறவங்களுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் பண்றோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய சூழ்நிலைமைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு என்ன உண்டாகுன்னா, ஒரு பாரம் உண்டாகும். ஒரு பாரம் வந்தா நம்ம அதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். சோ உங்களை சுற்றிலும் இருக்கிறதான மக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு போன உடனே என்ன வேலை, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரான்ற பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்காக சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாது. ஆண்டவரே அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, ரட்சியம்
உன் வீட்டுக்குள்ள நீ உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமா உங்களுக்கு பதில தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொன்னால சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ள விரும்புகிறார். நீ அப்படி நீ சுற்றி பார்த்தனா கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னா, முதல்ல நீ சுற்றி பார்க்கும்போது உன் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலையடைப்பார். ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா? வேலி போட்டுருவார். உன் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி போடுவார். எப்படி? யோபுவினுடைய வீட்டை சுற்றிலும், யோபு 1:10 வாசிக்கிறோம், யோபுவின் வீட்டை சுற்றிலும் தேவன் என்ன செய்திருந்தாராம்? வேலி போட்டிருந்தார். இன்னைக்கு வேலியவே உடைச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்க? எவ்வளவு பெரிய மதிலை போட்டாலும் மதிலை தாண்டி என்ன செஞ்சிடறான்? ஆமா, யோபுவின் வேலியவே பிசாசு என்ன செஞ்சிட்டான்? உடைச்சிட்டான். அவங்க மத்தியில வந்து நின்னா இல்லையா? நின்னால. நீ எங்க இருந்து வர? நான் பூமி எங்க சுற்றி வர்றேன். என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ? ஆமா, அவன் ஒரு வழி பார்க்க போறேன்றான். உன்னை சுற்றிலும் ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்திடக்கூடாது? மறந்துக்கூடாது. நாம் மற்றவர்களை சுற்றி பார்க்கும்போது, மற்றவருடைய நிலைமை அறியும் போது நம்மை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அதற்கு ஒரு நல்ல வசனம் 125 சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 125 சங்கீதம் 2ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். எருசலேமை சுற்றிலும், அப்பொழுது 125 சங்கீதம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் இது முதற் என்றென்றைக்கும். ஆமா, உங்களை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கார். எப்படி? பர்வதங்கள் எருசலேம். பர்வதம் என்றால் என்னது? மலை. மலையும் மலை சார்ந்த இடமும் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குறிஞ்சி நிலம், நல்ல விளை நிலம். சோ இந்த எருசலேமை சுற்றிலும் மலை, எருசலேமை சுற்றிலும் என்ன இருக்கிறதா? மலை இருக்கிறது. அப்ப எப்படி எருசலேமை சுற்றிலும் மலைகள் பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல கர்த்தர் உன்னை சுற்றி பாதுகாப்பா இருப்பார். உன்னை சுற்றி கர்த்தர் பாதுகாப்பா இருக்கணும்னா நீ உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை நோக்கி பார். அப்படி நிலைமையை நீ நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் உன்னை சுற்றிலும் வேலை அடைப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயினால் வழிநடத்தப்பட்ட போது எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்கால்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தம் தேய்க்கப்பட்டிருந்ததோ, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததோ, அப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், உங்களை என்னை பாதுகாக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கும்போது போல நான் உங்களை சுற்றிலும் என்னவா இருக்கிறேன்? பாதுகாப்பா இருக்கிறேன். நான் பாதுகாப்பா இருக்கேன். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். தோத்திரம். என்ன? உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார். உனக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பது போல உன்னை சுற்றிலும் இருக்கிறதான மக்களுக்கு நான் பாதுகாப்பை உன் மூலமாய் நான் கொடுப்பேன். ஆமென். நல்லா கவனிங்க. உங்க மூலமா ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு என்ன கொடுப்பார்? உதாரணமா வேதத்துல சோதோமை கர்த்தர் அழிக்க போறார். சோதோம் பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? அழிக்க போகிறார். யாருக்கிட்ட போய் கேட்டாரு? இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லி யார்கிட்ட போய் பேசினாரு? ஆபிரகாம். நேர போய் அவர் அனுப்பியிருக்கலாம். தேவதூதன் ஏற்கனவே அங்க போயிட்டான், அங்கதான் இருக்கிறான், அங்கதான் நல்லா சாப்பிடுறான். இப்ப சொல்றாரு, நான் எங்க போறேன்? சோதோமுக்கு போறேன். அங்க இருக்கிற பாவம் கூக்குரல் சத்தம் எங்க காதுகள்ல வந்ததுனால அதை நாங்க என்ன செய்ய போறோம்? அழிக்க போறோம். இப்போ இந்த நீதிமான் அதை பார்க்கிறார். அந்த சோதோம் குமாரா பட்டணம் பாவத்தினால பிடிக்கப்பட்டிருக்க பட்டணம். இப்ப அந்த பட்டணத்துக்காக யார் பரிந்து பேசுகிறார்? ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். ஆனால் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால்
யாரை காக்கணும்னு தேவனுடைய சித்தம்? லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் காக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிளான். அப்ப தேவனுடைய பிளான் ஒன்று அழிவு, இன்னொன்று கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்க. அப்ப உங்கள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறதான மக்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க போகிற வாகனத்துல, நீங்க போற பஸ்ல உங்கள் மூலமாக கர்த்தர் அந்த வாகனத்தை பாதுகாப்பார். கண்டிப்பா பாதுகாப்பார். கர்த்தர் எத்தனை நல்லவர் தெரியுமா? எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் உங்களை இதுவரையிலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா? படிங்க படிங்க. இவன் கண்களை திறந்திருளும். சோத்திரம். இங்கே எலிசாவை பின்தொடர்ந்து வருகிறதான ஒரு கூட்டம், எலிசாவை பின்தொடர்ந்து வருகிறதான சீரிய ராஜாவின் கூட்டம் இந்த எருசலேம் எலிசாவை பிடிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இவங்க எலிசாவும் எலிசாவுடைய வேலைக்காரர்களும் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாங்க. பதுங்கி இருக்கிற வேளையில காலையில எந்திரிச்சு இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்தா அவங்கள சுத்திலும் என்ன இருக்கு தெரியுமா? பயங்கரமான ராணுவம் நின்றுகிட்டு இருக்கு. யாரை பிடிக்கிறதுக்கு? யாரை பிடிக்க? எலிசாவை பிடிக்க. ஏன் எலிசாவை பிடிக்க போறாங்க அப்படின்னா, இந்த எலிசா இந்த சீரிய ராஜா என்னென்ன பேசுறாரோ அதை எல்லாமே ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினால அவன் உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அதை என்ன செஞ்சிடறான்? அறிவிச்சிடறான். இதனால என்ன பண்றான்? இந்த சீரிய ராஜா எலிசாவை கொலை செய்யும்படிக்கு திட்டம் போட்டு அனுப்புறான். ஒரு பெரிய சேனை, ஒரு மனிதனை பிடிப்பதற்காக ஒரு பெரிய சேனை வந்து மலையை சுத்தில வந்து நிக்கி. காலையில் எழுந்து பார்த்தால் இந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களுக்கு முன்பாக யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? வேதம் சொல்லுது. நீ பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல 15ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய மனுஷன் போதும். யார் கூட இருக்கிறா? எலிசா கூட இருக்கிற வேலைக்காரர். இந்த எலிசா யாரு? தீர்க்கதரிசி. இந்த எலிசா யாரு? தீர்க்கதரிசி தான். இந்த எலிசா யாரு? எலியாவினுடைய சீடர். இந்த எலிசா யாரு? ஏர் மாடெல்லாம் விட்டுட்டு வந்தவன். இந்த எலிசா யாரு? விவசாயி. இந்த எலிசா யாரு? எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யோர்தான 2ஆக பழந்தான அக்கறை வந்தாரு. அதையும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டதான ஒரு தேவ மனிதன். நல்லா கவனிங்க. இதெல்லாம் யாரு கூட இருந்து பார்த்தா? வேலைக்காரன், அசிஸ்டன்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. ஐயோ, அப்படித்தானே சொல்றாரு. ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம்? எதை பார்த்து இருந்த ஐயோன்னு சொன்னாரு? ரதங்களை பார்த்து, குதிரைகளை பார்த்த உடனே ஐயோ நாங்க சொல்லுங்க. ஆமா, இப்ப அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் நம்ம சுத்திலும் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டார். ஆனா சில நேரம் காலையில நம்ம எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம், ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய போறோம், காலையில என்ன சாப்பாடு செய்ய போறோம், என்ன குழம்பு வைக்க போறோம், ஐயோ 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 ஐயோ. கூக்குரல் சத்தம். யார மாதிரி? ஏங்க ஐயோ? எதுக்கு ஐயோ? உங்க கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? பெரியவர். ஆமென். அல்லேலூயா. இவன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம்? அதற்கு அவன் என்ன சொல்றான்? ஒரே வார்த்தை, நீ என்ன செய்யாத,
ஆமா, அந்த பயம் வந்த உடனே தான் ஐயோன்ற வார்த்தை வருது. பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். நல்லா பாருங்க, இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். யாரெல்லாம்? எலிசா, வேலைக்காரர். இவங்க 2 பேர். ஆனா இவன் தைரியமா சொல்றான், நம்ம சுற்றிலும் இருக்கிற இந்த ராணுவ வீரர்கள் இவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். 2 பேரை வச்சுட்டு என்ன தைரியத்துல இந்த எலிசா சவால் விட்டான் அப்படின்னா, எலிசாவுக்கு தெரியும் இதை சுற்றிலும் தேவன் அக்னி மதிலாக இருக்கிறார். அது யார் கண்ணுக்கு தெரியல? எலிசாவின் வேலைக்காரருடைய கண்ணுக்கு தெரியல. எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியாததுனால அவன் சொல்றான், ஆண்டவரே இவன் கண்கள் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன செஞ்சிடலாம்? திறந்துடலாம். திறந்தா இவன் கண்ணு ஏற்கனவே திறந்து இருக்கு, அப்ப உள்ளான கண் அவனுக்கு என்ன செய்யல? திறக்கப்படலை. இப்ப கண்ணு திறந்தா, எலிசா சொன்னார்ல, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் சொன்னார்ல. இப்ப பார்த்தா அங்க நிற்கிற ராணுவ வீரர்களை பார்க்கலும் அதிகமான மக்கள் இவர்களை சுற்றி என்ன செய்றாங்க? இவன் கண்ணுக்கு தெரியுது எல்லாம். அப்ப அந்த அங்க நிற்கிறவன் ஒரு 10 பேர்னா இவனுக்கு 10,000 பேரா தெரியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு, உன்னை சுத்திலும் கொஞ்சம் பாரு. உன் மதில் இடிஞ்சு போச்சு, எருசலேம் மதில் இடிஞ்சு போச்சு. நெகேமியாவுக்கு நல்ல வாழ்க்கை தான், அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய பாரமெல்லாம் என் ஜனம் முற்பிதாக்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி சாப்பிடுவேன், எப்படி தூங்குவேன்? அவன் அழ ஆரம்பித்தான், உபவாசித்தான், ஜெபித்தான், அதற்காக முயற்சி எடுத்தான், போய் அலங்கத்தை கட்டினான். ஹல்லேலூயா. என் ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவன் சுற்றி பார்க்கிறான். இப்போ ஒருத்தன் வந்து சொன்ன உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் இருக்கிறது. எப்படி ஆகிலும் இந்த பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவன் அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை சுற்றிலும் எத்தனை குடும்பம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, எத்தனை குடும்பம் கஷ்டப்பட்டு கண்ணீர்ல கிடக்கு, எத்தனை குடும்பம் வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல நீ என்னைக்காவது உன் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கியா? என்னைக்காவது பக்கத்து வீட்டில் போய் நீ தைரியமா சொல்லு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் உன்னோடு இருக்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்மையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை சுற்றிலும் கொஞ்சம் பாரு. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நீ நோக்கி பார்க்கணும். பார்த்தா தான் உனக்கு அந்த பாரம் உனக்குள்ள உருவாகும். அதை பார்த்தா போதுங்க. எங்கேயோ பிறந்ததான மிஷனரிகளுக்கு இந்திய தேசத்தை குறித்ததான பாரம் வந்ததுனால தானே இந்த தேசத்துல வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக தன் பிள்ளைகளையே பலி கொடுத்து தீயிலே சாகு கொடுத்த அநேகர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த தேசத்தை பார்க்காம வரல, பார்த்து வந்தாங்க. எப்படியாகிலும் இந்த தேசம் இயேசுவை அறியணும், இந்த இந்திய தேசம் இயேசுவை அறியணும் என்பதற்காகத்தானே மிஷனரிகள் தங்களை சாக கொடுத்தார்களே. அப்படிப்பட்டதான பாரம் இந்த காலையிலே நமக்குள்ள இருக்குமானா நம்ம சுத்திலும் இருக்கிற மக்களை பார்ப்போம். அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அவங்க இயேசுவை அறியணும். அவங்களுக்காக நீ கண்ணீரோடு ஜெபித்து பார், நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடு. பிரசங்கி சொல்றார், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைச்சுப்பார், கண்ணீரோடு விதைச்சுப்பார். கர்த்தர் நிச்சயமாக சொல்றேன், ஒரு நாள்ல நம்ம கம்பீரமாய் அறுக்க முடியும். நாம் இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த தேசத்தில் எங்க அந்தமான் தீவில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற பெங்காலி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இங்க இருக்கிறதான கரையின் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, எல்லாம் ஆண்டவர் அறியணும். நம்ம ஜெபம் பண்ணுறோமே, நிச்சயம் ஒரு நாள் இதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் நீங்க பாருங்க, உங்க கண்ணை சுத்தி கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க, இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது.
எந்த நிலைமையில் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சுற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர் காலியாக இருந்தால் இன்னைக்கு யார் வரல, அவங்க ஏன் வரலன்னு ஐயா போய் கேட்குறத விட நீங்கள் போன உடனே ஃபோன் பண்ணி கேளுங்க, ஏன் இன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கு வரல, ஏன் சிஸ்டர் வரல, உங்கள் இடம் காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். உங்களை சுற்றி பாருங்களேன், இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் வரல கொஞ்சம் பாருங்க. தோத்திரம் கேட்கணும். ஏன் கேட்கணும்? கேட்டாதான் நல்லது. அப்படின்னா தான் அவங்க மேல உங்களுக்கு என்ன இருக்கு? அக்கறை இருக்கு. கேட்கலன்னா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரே வீட்டில் ஒரு வேளை வரலன்னா கூட போன உடனே நீயாடா சர்ச்சுக்கு வரல அப்படி கேட்கணும். தம்பியா இருந்தாலும் சரி, போன உடனே என்ன செய்யணும்? கேட்கணும். சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்கணும். அப்பா நீங்க அம்மா ஏன் வரல, ஹலோ அப்பா அம்மா ஏன் வரலன்னு கேட்கணும். சர்ச்சுக்கு எங்களை மட்டும் போய் சொல்லிட்டீங்களே, நீங்க வரலையே, ஏன் வரல அப்படின்னு போன உடனே கேட்கணும். ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்காங்களே தெரியல, நீங்க போய் கேட்கணும். உன் பக்கத்து இடம் காலியா இருக்கு, எவ்வளவு இடம் காலியா இருக்கு, நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். ஆண்டவர் சொல்றார், உங்களை சுத்திலும் நோக்கிப்பார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்படனா உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக உன் கண்களை ஏறெடுத்துப்பார். கடைசியாய் இன்னொரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க ஸ்தேவான் என்கிறதான மனிதர். இந்த ஸ்தேவானை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம் எங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த ஸ்தேவான் யார். இந்த ஸ்தேவான் யார்? எருசலேம் தேவாலயத்தில் பந்தி விசாரிப்புக்காரர்களில் ஒருவனாய் இருந்தவன். தோத்திரம் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததான ஒரு வாலிபன். இந்த உலகத்திலே முதல் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்த வாலிபர் யார் என்று சொன்னால் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து அவனை கொலை செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி இவன் கல்லெறியப்பட்டதான நேரத்தில் இவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் என்ன? வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தா உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? வானம் திறந்திருக்கிறது தெரியும். தரிசனம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தரிசனம் கிடைக்கும். இவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். இவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன். இவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். இவன் இப்ப கல்லெறிந்து கொல்லும் போது கல்லெறிந்தவர்களை நிந்திக்கவில்லை. ஆனால் இவன் யாரை நோக்கி பார்க்கிறான்? வானத்தை, சொல்லுங்க, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே யார் இருப்பதை கண்டான்? மனுஷகுமார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷகுமார் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை அவன் கண்டான். நீ வானத்தை அண்ணாந்து பார். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யார் கண்டா? யாக்கோபு கண்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார் ஆபிரகாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவனை கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்றார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்த போது எதை கண்டான்?
வானத்து நட்சத்திரங்களை கண்டான். வானத்து நட்சத்திரங்களை கண்டான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவ்விதமாய் உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? இவ்விதமாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். பூமியை பார்க்கல ஆபிரகாம். எங்க பார்த்தான்? சத்தமா சொல்லுங்க, எங்க பார்த்தான்? வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நீ வானத்தை பார். அங்க என்ன இருக்கு? வானத்தில் என்ன இருக்கு? நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? நம்மால என்ன முடியுமா? முடியாது. ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இவ்விதமாய் நான் உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் கூடாரத்தில் இருக்கிறான், அண்ணாந்து பார்க்கிறான். தோத்திரம், தூர கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தேவதூதருடைய வீட்டுக்கு வர்றாங்க, அவளுக்கு சமைத்து கொடுக்கிறான். அப்பதான் சொல்றாங்க, அடுத்த முறை நாங்க வரும்போது உன் மனைவியாகிய சாராளின் வயிற்றுல என்ன உண்டாகும்? கற்பம் உண்டாகும். ஒரு குமாரனை நான் தருவேன். இப்ப நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தால், அண்ணாந்து பார்த்தால் உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? சாயங்காலத்துல தியானம் பண்ணுவதற்காக ஈசாக்கு வெளியே போறான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்தில் என்ன வருது? ஒட்டகம் வருது. பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது. யார் கூட்டு வரா? எலியாசர் கூட்டிட்டு வாரு. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். கண்ணை ஏறெடுத்து பார்த்தாதான் ஆசீர்வாதமே வரும். கீழே பார்க்காத. நீ என்ன செய்? மேல பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்துல பாரு, அப்படியே எட்டி பார். கர்த்தர் நன்மையானது தருவார். பாருங்க, ஆதியாகமம் 33 அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் இருக்கு. அண்ணனை ஏமாத்திட்டு போன ஆசாமி இப்போ 33 படிங்க. ஒருத்தர், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவோடு கூட 400 மனிதரும் கண்டு நிறுத்தி அடுத்த வசனம் படிக்கமா? வணங்கி அடுத்த வருஷம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஏங்க அழுதாங்க? சத்தமா சொல்லுங்க. துரோகம் பண்ணிட்டு போனா அண்ணனுக்கு அப்படின்னு அண்ணன் நினைக்கல. இவன் தூரத்துல பாக்குறான், அண்ணன் வராரு. ஆனா இவன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பயம். ஏன் என்ன அண்ணன் என்ன செய்ய போறான்? என்ன செய்ய போறான்? கொன்றுவான். ஏற்கனவே ஆண்டவர் அவனை சரிப்படுத்திட்டார். ஏசாயா, நீ ஒண்ணு செய்யாது. நம்ம ஆண்டவர் அப்படிதான். தோத்திரம். 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் சந்தித்த போது யாக்கோபுக்குள்ள பயம். பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தர் ஒப்படைச்சிட்டார். ஆனா இந்த ஏசா அவனை பார்த்த உடனே பாருங்க, எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் என்ன செய்தார்கள்? உன் கண்ணு தூரத்துல பார்த்தா, உன் கண்ணு எப்பவும் அண்ணாந்து பார்க்குமானால், உன்னை எதிர்த்தவன், உன்னை தூஷித்தவன், உன்னை ஏமாற்றினவன், உன்னை கைவிட்டவன், உனக்கு விரோதமா எழும்பினவன் ஒரு நாள் ஏசாவை போல ஓடி வருவான். உன்னை தேடி வருவான். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, அழுவான். கத்திரத செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வாருங்க, செய்வார். உன் கண் எப்பவும் எங்கதான் இருக்கணும்? மேலதான் இருக்கணும். அப்பதான் நடக்கும். மேல இருக்கணும். மேலே பாரு. ஆண்டவரே, நான் யாருக்கு துரோகம் செய்யல, நான் யாரையும் பகைக்கல, நான் யாரையும் வெறுக்கல. ஆனா என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்ன எல்லாரும்
துரத்துறாங்க. நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் கோட்டை. ஆண்டவர்ட்ட நில்லு. ஒரு நாள் வரும், கர்த்தர் கொண்டு வருவார் உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பதாக. அதான் தாவீது சொன்னாரே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தர் அப்படியா உங்களை இந்த நாட்களில் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ ஏறெடுத்து பார், உன் கண்ணை ஏறெடுத்து பார். உனக்காக உன் தேவையை சந்திக்க யெகோவா ஈரே தேவன் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தவர் உனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். உன் கண்ணை மட்டும் நீ கீழே பார்க்காத, நீ ஏறெடுத்து பார், அண்ணாந்து பார், அண்ணாந்து பார். ஆபிரகாம் கிட்ட தான் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் ஏகசூதன் நேசகுமாரனை பலியிட போனார். பலிபீடத்தை கட்டினார், ஆட்டை எடுத்து வச்சிட்டார், கத்தியை ஓங்கினார். ஆண்டவர் சொல்றார், கத்தியை ஓங்காத, வெட்டாத, பிள்ளை மேல கைப்படக்கூடாது, அவ்வளவுதான். நீ எங்க தூரமா பாரு, உனக்காக நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போனால் அதை நம்மால் காண முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ எந்த சூழ்நிலைமை என்ன மட்டும் பாரு, உன்னை சுத்தி பாரு, ஜனங்களுடைய சூழ்நிலைமைகளை பாரு. தோத்திரம், உன் வீட்டை சுத்திலும் நான் உனக்கு வேலி அடைச்சு வச்சிருக்கேன், நீ உன் வீட்டை சுத்தி பார். அது மட்டுமல்ல, எல்லா நிலைமையிலும் நீ என்னை நோக்கி பார், அண்ணாந்து பார், மேலே பார், மேலே பார், மேலே பார். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி பார். வானம் எனக்கு, பூமி என்னுடைய பாதப்படி, அதை மட்டும் நீ நோக்கிப்பார். நான் உன்னை இந்த பூமியில சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தர் இந்த விதமாய் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமே, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த கால வேளையில தேவன் நம்மோடு கூட பேசினதான வார்த்தை, கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள், வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல, ஆண்டவரே எங்களுக்கு இறக்க கிடைக்கிற வரையிலும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னது போல இந்த காலவேளையில நாம் அவரை நோக்கி பார்ப்போமா, தேவனை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் பார்க்க, நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஹல்லேலூயா, கிருபைதார். கேளுங்க, ஹல்லேலூயா. இந்த கிருபை தாரும் ஆண்டவர். எங்களுடைய முகம் பிரகாசமடைய உதவி செய்யுங்க, பிரகாசமடைய உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அடைக்கிறீர். உலகம் நீரோ அடைக்கிறீர். உமது அடைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஏசையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் பாரு. இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். உன்னை சுற்றிலும் இருக்கிறதான மக்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறார்களே. கச்சைக்கு சிங்கத்தை போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு வந்திருக்கிறான். இந்த நிலைமையில நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை அல்லவா? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நோக்கி பார்ப்போம். அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஆத்மாவுடைய உத்தரவாதத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக, என்னை சுற்றிலும் இருக்கிறதான மக்களுடைய நிலைமையை நான் அறிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. அண்ணாந்து பாருங்க. பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. உனக்காக தேவன் ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவரை நோக்கி பார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை இந்த நாளில் ஜனங்களோடு பேச உதவி செய்தீர். இந்த வார்த்தைகளை கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். இந்த வார்த்தைகளின்படி அவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரத்தை நீட்டி வழி நடத்தும். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் மேற்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கிருபை தாரும். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பாஸ் பண்ண உதவி செய்யும். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகிட்ட பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடும். அப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிரயாணத்தில் கூட இருக்கும். இந்த மாலை நடக்கிற ஐகாம் எக்ஸாமிலே நீர் மகிமைப்படும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கர்த்தர் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.